ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்டை பற்றி ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு வந்து நேற்று தமிழகம் முழுவதுமே ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக 94.56% மாணவ மாணவிகள் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு பாடங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய டைம் டேபிள் மிக விரைவில் வெளியிட்டுருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து தேர்வுத்துறை சார்பாக அந்த ரீவல்யூஷன், ரீடோட்டல், பேப்பர் ஸ்கேன் காப்பியோட அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10th மாணவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. மே 10 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வருமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக வரும், கவலைப்படாதீங்க. மேக்ஸிமம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிரும். அப்படி 9:30 ஆலன்னா 10 o'clock, இந்த 2 டைமிங்கில் ஒன்று அஃபீஷியல் அப்டேட்டை வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 12th வந்து 2 வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதே லிங்க்கில் செக் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு 3 லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். www.tnresults1.nic.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணலாம். அதர்வைஸ் www.dg1tn.gov.in அல்லது www.dge2tn.gov.in இந்த 3 வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 12th ரிசல்ட் செக் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வெப்சைட் அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ 10th உடைய ரிசல்ட் டேட்டு, டைமிங், வெப்சைட் லிங்க்கை பற்றி ஒரு அஃபீஷியல் அப்டேட் இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து தேர்வுத்துறை சார்பாக கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரி பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 94லேருந்து 95% ரிசல்ட்ஸ் 10th வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு 10th அனைத்து பாடங்களையுமே கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து ஸ்லோலன்ஸோட பாஸ் பண்ணக்கூடிய கொஷின் வந்து மாடரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12th கம்பேர் பண்ணும்போது 10th வந்து தேர்ச்சி சதவீதம் ஒரு சதவீதம் எப்போயுமே குறைஞ்சு தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகணும். நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். சென்டம் மார்க்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்லையுமே சென்டம் நிறையா போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் தமிழை விட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் சென்டம் நிறையா வரும். மேக்ஸில் தான் 10th அதிகமாக சென்டம் எடுக்க போகிறாங்க. ஃபெயிலியர்ஸும் குறைய போகிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணிக்கோங்க. 10th மாணவர்களே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த டாப்பஸ்ட் மார்க்கும் வரணும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.